ஹே கதைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லாமல் கொள்ளாமையே ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. 4 வருஷம் கழிச்சு ஹீரோயினை உண்டு இல்லைன்னு பண்ணணும், ஹீரோயினை பழி வாங்கணுன்றதுக்காகவே ஹீரோயின் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் சிஇஓவை வந்து ஜாயின் பண்ணுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை என்னென்ன பண்ணா, ஹீரோயின் வந்து எதுக்கு ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போனா, அதுவும் ஏன் சொல்லாம கொள்ளாம போனா அப்படின்றது தான் கதை. ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்டன் தெரியும், உங்களால் முடிஞ்ச ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் புண்ணியத்தில் இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து ஜோஜோ, நம்ம ஹீரோவோட பேர் வந்து சியான். 2 பேருமே ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் சடனாக ஹீரோயின் வந்துட்டு தூக்கத்துலேருந்து அலறி அடித்து எழுந்துக்கிறா. ஐயோ 4 வருஷம் ஆச்சு, இன்னமும் எதுக்காக இவனை பற்றின கனவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவ குழப்பமா இருக்கா. அப்போ தான் ஆஃபீஸில் வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு புது சிஇஓ வர போறாரு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவரான், யாரையும் மதிக்க மாட்டாராம், செம்மையா திட்டிடுவாராம், எங்க இருக்கோம் என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம எல்லாரையும் திட்டுவாரா. கேட்கும் போதே பயமா இருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அட போங்கடா, எதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் இருக்கா. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, கீழே வந்துட்டாராம் நம்ம சிஇஓ, நம்ம போய் வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் போறாங்க. இப்பதான் நம்மளுக்கு ஹீரோவை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோட பேர் வந்து சியான் சொன்னேன் இல்லையா, இவன் தான் சிஇஓவா இந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் இவனை பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கும் போது ரொம்ப கூலாக தான் இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கான் ஹீரோயின் இங்கே இருக்கான்றது. நீ மாட்டினடி என்கிட்ட அப்படின்னு நினைச்சு நின்றுட்டு இருக்கான். ஐயோ இவன் கிட்ட நம்ம மாட்டிட்டோமே நினைச்சு ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. அப்பதான் மேனேஜர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, உங்க 3 பேரோட ரெஸ்யூமையும் நான் கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட, அவர் உங்க 3 பேர்ல ஒருத்தரை தான் வந்து அசிஸ்டண்டா செலக்ட் பண்ண போறாராம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை தவிர்த்து இருக்க 2 பேருக்குமே வந்து பயங்கர சந்தோஷம். அவர் ஹேண்ட்ஸமா இருக்காரு, திட்டினா கூட எனக்கு கவலை இல்லை, ஜாலியா நான் அசிஸ்டண்டா அவர் கூடயே சுத்திக்கிட்டு இருப்பேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் இருங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இது பாருடா, அவன் மேல கோவப்பட்டு ரொம்பலாம் எதுவும் அவளை பண்ணிடாத, பாவண்டா, எதா இருந்தாலும் சரி, உனக்கு ரொம்ப கோவம் இருக்குன்றது எனக்கு புரியுது, கோவத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே சரி இருக்காது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறான். நீ எதுக்காகடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் 3 பேரோட ப்ரொஃபைலையும் பார்த்தேன், ஹீரோயினோட ப்ரொஃபைல் தான் எனக்கு ரொம்ப கரெக்டாக பொருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான தகுதி இருக்குது, அதனால நான் அவங்கள தான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் உடனே இல்லை எனக்கு வந்துட்டு அந்த ரோல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது, இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இந்த டிசிஷனை நான் தான் எடுக்கணும், நீங்கள் எடுக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ரூம்க்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். ஹீரோயினுக்கா பயங்கர தயக்கமாக இருக்கு. இல்லை நான் போக மாட்டேன், நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீ போகல அப்படின்னாலும் வேலைக்கு ஒலையாயிடும், தயவு செஞ்சு போ, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை, நேரில் போய் நோ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் நான் அசிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, அதுதான் உங்களோட முடிவா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நேராக ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு உங்களோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க, ஏன்னா சிஇஓட சொல் பேச்சே கேட்கல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். இவளும் கடுப்பாயிடுறா. உடனே வந்து ஐடி கார்டை கழட்டி அங்கே வச்சுட்டு, கண்டிப்பாக அதை தான் நான் செய்ய போகிறேன், இதுக்கு மேலேயும் என்னால் வேலை செய்கிற இடத்துல யாருக்கும் வந்து இந்தளவு அடிமை மாதிரியெல்லாம் வேலை செய்ய முடியாது, எனக்கு தேவையில்லை, நான் என்னோட ரெசிக்னேஷனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீ பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கான்ட்ராக்டில் தான் நீ ஜாயின் பண்ணியிருக்க, 4 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 வருஷம் வந்து நீ பண்ண வேண்டியது இருக்குது. அது பண்ணாமல் நீ பாதியில் போன அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி கேட்குற காசை நீ கொடுத்துட்டு தான் போகணும், அவ்வளோ காசு உங்ககிட்ட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், அந்த அளவு பார்த்தா உன்னை பெரிய பணக்கார பொண்ணு மாதிரி தெரியல அப்படின்னு கலாய்க்கிறான். நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்கிட்ட அப்படின்னு இவ கோவமாக கேட்கும் போது
ஆமாம் நான் வேணும்னு தான் பண்ணுறேன், ஏன் நான் உன்னை பழி வாங்குறதுக்கு பண்ணுறேன்னு கூட நினச்சிக்கோ. நீ என்கிட்ட காலில் விழுந்து கதறி கெஞ்சி பாரு, வேணா நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்கிறான். ஒரு மண்ணு தேவையில்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ கூட நீ ஒரு மாதம் இங்கே இருந்துட்டு தான் போகணும், நோட்டீஸ் பீரியடுக்கு அப்படின்னு சொல்கிறான். கோவமாக போனவ தனியாக நின்று பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அங்கே அவன் எதற்கு கோவமாக பேசிட்டு வந்தவ இங்கே தனியாக நின்று பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இப்போதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி எதனால ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் பிரேக்கப் ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோக்கு தெரியாம அவங்க அம்மாவும் ஹீரோவோட ஃபியான்சியும் வந்து ஹீரோயினை மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இதை வச்சுக்கிட்டு ஹீரோவை விட்டுட்டு போயிடு, காசுக்காக தானே வந்து பணக்கார வீட்டு பையனை நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட முட்டாள்தானே ஆண்டி, இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிக்காதீங்க, எனக்கு இந்த காசெல்லாம் தேவையில்லை, நானும் அவனும் வந்துட்டு ஊருக்கு உயிரை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அந்த ஃபியான்சி இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் அப்பா வந்துட்டு 6 மாதமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு, அவரை காப்பாற்றுறதுக்கு உனக்கு காசு வேணும்னு சொல்லி இந்த காசை எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பாவை காப்பாற்று, கண்டிப்பாக அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கவே போகிறதில்ல, அதுக்கு நீ இந்த காசையாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா. எங்கள் குடும்பத்தில் மருமகளாக வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்குது, அந்த தகுதி உனக்கு கிடையாது, இவளுக்கு மட்டும்தான் இருக்குது, இன்னும் ஒரு வாரத்தில் இவளுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன், ஹீரோ வாயால் அவன் சொல்கிற வரைக்கும் நான் அவனை பிரேக்கப்பும் பண்ண மாட்டேன், இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் கை செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த காசு தேவையில்லை, அவனை நான் விற்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. ஹீரோவும் அவளோட ஃபியான்ஸே 2 பேருமே சேர்ந்து வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க, நீ வேணா நம்பிக்கை இல்லைன்னா போய் பாரு, அவன் வந்துட்டு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், ஏமாத்துறது மட்டும் இல்லை இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை வந்து சைடில் வச்சுக்கலான்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளும் போய் பார்க்கும் போது உண்மையாகவே அவங்க 2 பேருமே வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க, ஹீரோயின் எழுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, நான் வந்து அந்த காசை வாங்கியிருந்தேன் அப்படின்னா எங்கள் அப்பாவையாவது காப்பாற்றிருப்பேன், அந்த விஷயம் நடந்து 6 மாதம் கழிச்சு எங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாமல் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. கடைசியாக அவர் வாங்கி கொடுத்த ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும்தான் அவர் ஞாபகமாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. ரெசிக்னேஷன் லெட்டர் எல்லாம் ஹெச்ஆருக்கு அனுப்பிடுறா. ஹெச்ஆர் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னோட ரெசிக்னேஷனை உடனே என்னால் வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாது, நீங்கள் வந்துட்டு உங்களோட போஸ்ட்டுக்கு அடுத்தவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ வந்து கட்டாயமாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பண்ணுறான். அசிங்கமாக ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்கா, இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான், இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கும் மனசாச்சே இல்லை, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் காலையில் ஹீரோ ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு காரில் வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ டிரைவர் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, எதற்கு ஒரு கார் போகுது, அது வந்து என்னோட அசிஸ்டண்ட்டோட கார் தானே அப்படின்னும் போது, ஆமாம் சார் எலக்ட்ரிக் காரு, இது ரொம்ப வந்துட்டு ஆக்சிடென்ட்லாம் ஆகுதான், சில டைம் அதுவாகவே நெருப்பு பிடிச்சிக்குதான் அப்படின்னும் போது, அப்போனா போயிட்டு அதை உடனே இடி அப்படின்னு சொல்கிறான். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னும் போது, உனக்கு வேலை வேணுமா வேணாமா, உடனே அந்த காரை இடி அப்படின்றான். வேற வழியே இல்லாமல் டிரைவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வா சொல்லிட்டா செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை போய் இடிச்சிடுறாரு. ஹீரோயின் இறங்கி கீழே வந்த உடனேயே வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, டிரைவர் ஓடி வந்து சாரிங்க தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயின் பார்க்குறா, ரொம்ப காஸ்ட்லி காராக இருக்குது, தேவையில்லாமல் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக பெரிய ஆளாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ தான் ஹீரோ அந்த இடத்துக்கு இறங்கி வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ காசு வேணுமோ வாங்கிக்கோ சொல்லு, அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்கே வந்து புது காரே வந்து அவங்க வீட்டாண்ட இறக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பெருசாக ஒன்றும் ஆகலை, எனக்கு வந்துட்டு காரை மாத்திர ஐடியாலாம் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு நான் அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாவே அந்த சொட்டை தெரியாது அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு இன்னும் காண்டாகுது, ஆக மொத்தம் நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டேன் அதானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இது ஓட்டுற நிலமையில இருந்தால் தானே நீ வந்து இதை ஓட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு இவனே போய் காரில் உட்காந்து மரியாதையே நாகவர் நான் அதை இடிச்சே ஆவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கான். அவன் நவர மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாளா, மரியாதையா அவளை இழுத்து பொடிடா அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்கிறான். ஐயோ மேடம் வந்துருங்க மேடம், அந்த ஆள் ஒரு அரைக்கு இருக்கு, சேர்த்து நம்மளையும் சேர்த்து இடிச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிரைவருமே அவளை தனியாக இழுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோ நினைச்ச மாதிரி இந்த காரை நல்லா இடிச்சு விட்டுறான். இப்போ என்ன பண்ண போற, இப்போவும் இந்த காரை ஓட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவளுக்கா செம்ம கொலை வெறி ஆத்திரம் வருது. உனக்கெல்லாம் பணக்கார திமிருடா, என்னைக்குமே உன்னை நம்பி நான் இருக்க மாட்டேன், இதான் என்னோட காரை,
இதையும் சேர்த்து நீயே வச்சு அவிச்சு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொடி நடையா நடந்தே போயிடுறா. உடனே ஃபோன் பண்ணி அவளோட அட்ரஸ் எனக்கு இப்போ உடனே வேணும் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான். ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நாய்க்குட்டியை வந்துட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது வர்றதுக்கு. சாரி சொல்லிகிட்டே இருக்கா. உங்கள் அப்பாவால் தான் எல்லாம் வந்தது அப்படின்னும் போது, அப்பாவா சாரி என்னை மன்னிச்சிடு, இனிமேல் அவன் உன் அப்பாவே கிடையாது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. வாக்கிங் போன நாய் வந்துட்டு எதையோ பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு. வாடா வாடான்னு இவ பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ தான் காரில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னோட நாய் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னேன், அப்போ நீ தான் என் நாயை திருடி இவ்வளோ நாளும் வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே செம்ம கோவமாகறான். ஆக்சுவலாக பார்த்தா ஹீரோ தான் வந்து ஹீரோயினுக்காக இந்த நாய் வாங்கிட்டு வந்திருப்பான். இவங்க 2 பேருமே சேர்த்து தான் வளர்த்துருப்பாங்க. அதுவும் ரொம்ப உயிராக அந்த நாயை வளர்த்துருப்பாங்க. இவன் நாயை பிடிச்சி வச்சுட்டு எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவை பார்த்தேன், 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவன் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னை என்கிட்ட வந்து பிரித்து கொண்டு போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்போ அங்கே போனீன்னா அங்கே உனக்கு ஒரு சித்திக்காரி இருப்பா, அவன் உன்னை கொடுமைப்படுத்துவா தெரியுமா? அதனால் ஒழுங்கு மரியாதை என்னை விட்டு எங்கேயும் போயிடாது, என்கிட்டயே இரு, நான் உன்னை பாசமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு நாய்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. காலையில் ஹீரோயின் தூங்கி எழுந்து பார்த்தா ஹீரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அடியே நாய் திருடி, எதுக்குடி என் நாய் திருடின அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவன் எப்போ பார்த்தா இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போனா சரியே நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவானா அப்படின்னு பயப்பட. மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கா. ஆனா இவளோட மைண்ட் பூராவும் வந்துட்டு ஐயோ சரி நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாவே இருக்கு. எல்லாரையும் அனுப்பிட்டு நீ மட்டும் எங்கேயே ஏறு அப்படின்னு சொல்றான். அப்பயே அவளுக்கு புரிஞ்சிடுது, என்ன இப்ப என்ன திருட்டுத்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எண்ணெயை ஊத்து இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருந்த. 2 மணி நேரமா மீட்டிங் நடந்தது. 2 மணி நேரமும் நீ என்னதான் பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்றான். இது பாருங்க, பர்சனலா விஷயம் பேசணும் அப்படின்னா அதுக்கான இடம் இது இல்லை, இது ஆஃபீஸ். நீங்கள் கட்டாயப்படுத்தி என்னை இங்கே வேலை செய்ய வச்சிட்ருக்கீங்க. மற்றபடி எனக்கும் உங்களுக்கும் எந்த பர்சனல் கான்டாக்டும் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து போகிறா. நீ இது வரைக்கும் என்னை எதுக்காக பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ அதுக்கான பதிலை சொல்லிவிடு, நான் உன்னை விட்டுடுறேன். அதுக்கப்புறம் உன்னை எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ கோவத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆமாம் எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறா. நீ என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையை பேசி தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அவளும் வந்துட்டு எவ்வளவோ தள்ள ட்ரை பண்றா, அவளால முடியல. ஆனா இதுல காமெடியா என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே திரும்பி வராங்க. திரும்பி வந்து இந்த விஷயத்த பாத்துறாங்க. ஐயோ எங்களை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு அங்க இருந்து வேகமா ஓடிடுறாங்க. இவனுக்கு அதை பத்தி எல்லாம் கொஞ்சமும் கவலை வந்த மாதிரி தெரியல. அப்பவும் அவன் என்ன பண்றான்னு ஹீரோயினை கிஸ் பண்றான். அட பாவி, என் மானமே போச்சு, மரியாதையா தள்ளி இரு, என் பக்கத்துல கூட வராத அப்படின்னு கோவமா அங்க இருந்து போயிடுறா. அப்பதான் ஹீரோக்கு எதனால வந்துட்டு இவ மேல இவ்வளவு அளவுக்கு வெறுப்பு அப்படின்றத காட்டுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் லிவிங்ல இருந்தப்போ அவள் பாட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாளே தவிர எதுக்காக பிரேக்கப்ன்ற விஷயத்தையே சொல்ல மாட்டா. அவன் கிட்ட டிஸ்கஸ் கூட பண்ண மாட்டா. அவன் கெஞ்சிறான், தயவு செஞ்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லு, எதா இருந்தாலும் என்ன நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சினாலுமே அவள் வந்து எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, வாயே திறக்க மாட்டா. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு மட்டும் சொல்றா. அப்போ அந்த நாய் வந்து காண போயிடுச்சு நேத்தே அப்படின்னு சொல்லிடுறா. அதனாலதான் இவனுக்கு இவ்வளோ கொலவெறி. அப்ப நீ சொல்லாத பதில இப்ப நீ சொல்லிதான் ஆகணும், அது வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கொலவெறியா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சிஇஓவா ஹீரோயினை கிஸ் பண்ணாரு அப்படின்றது தெரிஞ்சா வந்துட்டு ரொம்ப அசிங்கமா இருக்கும் இல்லையா. அதனால இவன் என்ன சொல்லிடுறான்னா உண்மையெல்லாம் சொல்லிடுறான். அவன் தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவன் வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இவன் வேணும்னு உன்னை டார்ச்சர் பண்ணதான் இதெல்லாம் பண்றானா அப்படின்னு சொல்லி இப்பதான் இவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு கார் கீயை கொடுக்குறான். நான் தான் உன் காரை உடைச்சிட்டேன், அதனால இந்த காரை இனிமே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவன் வந்து வாங்கவே மாட்டான், கட்டாயப்படுத்துறான். அது மட்டும் இல்ல, நம்ம கிளைண்ட் மீட்டிங் நைட்டு இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ தான் என் கூட வந்து கம்பெனியனா வரணும், அதுக்காக உனக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீயா அது மாத்தல அப்படின்னா நானா மாத்த வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து பயங்கரமா டீஸ் பண்றான். சரி நானே மாத்தி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை எடுக்கும் போது, எங்கேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, போய் மாத்திக்கோ அப்படின்னு சொல்றான். இவ ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கும் போது அவனாவே உள்ள வந்துடுறான். உள்ள வந்தது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ஜிப்பை போட்டு விடுறான். அட பாவிடே, என்னடா பண்ற, மரியாதையை வெளில போடா அப்படின்னு சொல்லும் போது, இது என்னோட ஆஃபீஸ் ரூம், நான் ஏன் வெளியில போகணும் அப்படின்னு சொல்றான்.
கவலைப்படாத, ஒன்றும் பண்ணிட மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த டேபிள் மேலேயே ஹீரோயினோட பிரேஸ்லெட் வந்து கழண்டு விழுந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஓ அவளது தானா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டாம் நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயினே வந்து அதை தேடுறா. ஏன் ரொம்ப முக்கியமான பிரேஸ்லெட்டா என்ன அப்படின்னும் போது ஆமாம் ரொம்ப முக்கியமான பிரேஸ்லெட்டு, எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க கொடுத்தது அது அப்படின்னு சொல்கிறா. நீ எவ்வளோ தேடுறியோ தேடு, இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு பேக்கெட்ல வச்சுக்கிட்டு கிளம்பிடுறான். இவங்க டின்னருக்கு போறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபியான்சி இருக்காளே அவ வரா. ஆனா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்கா. இங்க என்ன பண்ற நீ அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது நானுமே இங்க வந்து ஒரு மீட்டிங்க்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த வாட்டி இங்க போறேன் அங்க போறேன் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு இவன் சொல்றான். இவன் என்ன டோன்ல சொல்றான் அப்படின்னா நீ போற இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்றதுக்காக சொல்றான். ஆனா இதை கேட்ட ஹீரோயின் வந்துட்டு அப்ப கன்ஃபார்மா இவங்க வந்து இன்னமும் ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அவ அந்த இடத்த விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அங்க வரா. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாரும் வந்து ஹீரோயினை பார்த்து யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லாம இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கடுப்பு தான் வருது. பொண்டாட்டிக்கிட்ட வெளியில பேசிட்டு வந்துட்டு என்ன கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றானே அப்படின்னு கோவம் வருது. ஏன் இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்க ஆம்பளைங்களாம் ஹீரோயினை பயங்கரமா சைட் அடிக்கிறாங்க. எங்க நம்பர் கேட்பாங்களோ அப்படின்னு தான் அவன் அப்படி பண்றான். பார்ட்டி முடிச்சுட்டு வெளியில வராங்க. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வரா. தயவு செஞ்சு என் கையை விடு விடு அப்படின்னு சொல்றா. இல்ல பார்ட்டி முடிஞ்சாலும் நீ என் கையை பிடிச்சிட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கையை விடவே மாட்டான். அந்த டைமுக்கு ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஃபியான்சியும் 2 பேருமே வந்திருக்காங்க. இவங்க தான் இங்க வந்திருக்காங்க போல சேர்ந்து. அதை பாத்துடுறாங்க 2 பேரும். இத்தனை வருஷத்துல பணக்கார பையன் வேற எவனும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் என் பிள்ளைய வந்து பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு இவளை ஹீரோயினை கேவலமா பேசுறாங்க. அவ என்னோட அசிஸ்டண்டா வேலை செய்யறா, அவளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன், அவளை இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி நீங்க பிரேக்கப் பண்ணி 4 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல மறுபடியும் இப்ப நீங்க சேரக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போது அவ வந்து என் பின்னாடி வரல, நான் தான் அவ பின்னாடி போயிட்டு இருக்கேன், நான் தான் அவளை விடாம தொல்லை கொடுத்துட்டு இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் செம்மையா காண்டாய் கத்திரா. உங்களோட பிரச்சனையில தயவு செஞ்சு என்னை இழுக்காதீங்க, உங்களோட குடும்ப பிரச்சனையை உங்களோட வச்சுக்கோங்க, இது என்னோட வேலைக்காக தான் நான் வந்தேன், மற்றபடி உங்க பிள்ளைய வளைச்சு போடுறது உங்க சொத்தை வளைச்சு போடுறதுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் வெளியில வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ வந்துடுறான் பின்னாடியே. தயவு செஞ்சு எங்க அம்மா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், உன்னாலதான் நான் எல்லா இடத்தையும் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை இதுக்கு மேலேயும் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் பண்ண வைக்காத, என்னை விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கதறா. ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்கா. அப்படின்றதுனால இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வராங்க. அதுல மேக்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனை நமக்கு இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் வந்த உடனே வந்து எல்லாம் மேக்ஸ் உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் இந்த மெமரியை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போஸ்ட் பண்றாங்களா. இதை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோக்கு காட்டுறான். ஹீரோ பார்த்த உடனே பக்கத்துல மேக்ஸ் நிக்கிறத பார்த்து அவன் தான் புது பாய் ஃப்ரெண்ட் போல, இவன் தான் அந்த பிரேஸ்லெட் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி வெறியாயிடுறான். இதுல அவங்க 2 பேர் வேற பக்கத்துல அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு தாத்தவன் தாங்க முடியல. இருடா உங்களை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. என்ன கால் வருது அப்படின்னு பார்த்தா நீங்க ஒருத்தர் நாயை திருடிட்டீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நீங்க நாயை திருடிட்டீங்களா, கொஞ்சம் நேர்ல வரீங்களா, அந்த நாயை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னு கிளம்புங்க, நான் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் அங்க இருந்து நாயை தூக்கிட்டு கிளம்பிடுறா. அங்கே போனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நாய் வாங்கினதுலேருந்து எல்லாமே ஹீரோ பேரில் தான் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்டோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தா ஹீரோ தான். அதனால நீங்கள் இதை வச்சுக்கவே முடியாது, அவர் கேட்டார்னா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோயின் நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த நாயை உயிருக்கு உயிராக வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் நீங்கள் அடுத்தவங்க கிட்டேருந்து திருடி வளர்க்கக்கூடாது மேடம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கு மேலே ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். அவளுமே சரின்னு கொடுத்துட்றா. இவனுக்கு பயங்கர சந்தோஷம். சரி எப்படிடா இருக்க அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் விடாமல் வந்துட்டு இவன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான். எதுக்காக அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் இப்போ பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன், நான் அந்த சரியை கொடுத்துட்டேன்ல அப்படின்னு கேட்கும்போது இவனோட திங்ஸ் எல்லாம் யாரு கொடுப்பான், அதெல்லாம் தானே அவன் யூஸ் பண்ணுவான், அதெல்லாம் இல்லைன்னா அவன் அப்புறமா ஃபீல் பண்ணுவான், ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றான். அவளே நாயை வாங்கிக்கிட்டானே அப்படின்னு கடுப்புல இருக்கான். இவன் சும்மா இல்லாம நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இதே அபார்ட்மெண்ட்ல இருக்க, இன்னமும் இங்கேயே இருக்கிறதுக்கு காரணம் என்ன மிஸ் பண்ற அப்படிதானே இப்படிதானே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவ வெறி ஆகுறா. உனக்கு நாய் வேணும்னு கேட்டு அதை நான் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, தயவு செஞ்சு நீ வந்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு,
என்கிட்ட இனிமே பேசக்கூட பேசாத அப்படின்னு பயங்கர கோபமா சொல்றா. அப்படியெல்லாம் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இவன் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு உனக்கு கண்ணத்திலே வைக்கிறா. உள்ள போன ஹீரோயின் பயங்கரமா கதவாண்டி உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காளா. இவனுக்கு நல்லாவே அவ அழறான்றது தெரியுது. தயவு செஞ்சு அழாத, உனக்கு என்ன வேணும், சரி வேணுமா, இங்கே நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை, மரியாதை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு, தயவு செஞ்சு இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லி கத்துறா. இவனுக்குமே வந்துட்டு அங்க இருந்து அப்படியே விட்டுட்டு கிளம்பி போக மனசு வராம ரொம்ப நேரம் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு வர பார்த்தா பயங்கரமா அழுதுருப்பா போல. நைட்டு பூரா கண்ணெல்லாம் வீங்கி கிடக்கு. அப்ப என்ன சொல்றானா, எனக்கு ஒரு வாரம் பிசினஸ் ட்ரிப் போக வேண்டியிருக்கு. அப்போ என்னோட வீட்டுக்கு போயிட்டு நீ என்னோட நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகணும், கொஞ்ச நேரம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். எதுவுமே அவ பேசவே விரும்பல. நீ முதலாளி, நீ வேலை சொல்ற, நான் செய்யறேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போயிடுறா. அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, ஆல்ரெடி அவங்களுக்கு வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்க அந்த நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம். இருந்தாலுமே இவன் வேணும்னே ஹீரோயின் ரொம்ப மிஸ் பண்ணுவாள்ல அந்த நாயை, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இந்த பாட்டியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவன் நாய்க்கூட விளையாடிட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அப்டேட் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். மறுநாள் ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபியான்சி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா இந்த நாயை இழுத்துக்கிட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் தள்ளுறதுக்கு பார்க்குறா. கரெக்டாக அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாளா. இருந்தாலும் இவ கரெக்டாக தள்ளி விட்டுடுறா. ஹீரோயின் வேகமாக தண்ணியில் குதிச்சு அந்த நாயையும் காப்பாற்றிடுறா. உடனே இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க, இவனுக்கு மூக்குல எல்லாம் தண்ணி பயங்கரமா ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றா. அப்பவும் திமிரா நக்கலா என்ன கேக்குறா அப்படின்னா, என்ன அவன் பொழைச்சுக்கிட்டானா, சாகலையா அவன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு மேலேயே ஹீரோயினுக்கு வெறுப்பு தாங்கல. பலார்னு ஒண்ணு கண்ணத்திலே விட்டுறா. உனக்கு என்கிட்ட பிரச்சனைனா என்கிட்ட நேரா மோது, அதை விட்டுட்டு கேவலமா வாய் இல்லாத ஜீவன் கிட்ட போயிட்டு சண்டை போடுற, வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா சண்டை போடுறா. அவளும் அடிக்கிறதுக்கு வரா. இதுக்கு மேல உன்கிட்ட அடி வாங்கறதுக்கோ பேச்சு வாங்கறதுக்கோ நான் ஆள் இல்ல, எதுவா இருந்தாலும் இனிமே மோதி பார்த்துடலாண்டி அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே லேட்டா தான் போலீஸ் மாதிரி நம்ம ஹீரோ வராரு. வந்ததுக்கு அப்புறமா அங்க கேர்டேக்கர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவளுக்கு தண்ணியில விழுந்து எழுந்ததுல இவளுக்குமே ஃபீவர் வந்துட்டு இருக்கு. இவ சுருண்டு படுத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவே வீட்டுக்கு வந்துடுறான். காலிங் பெல் அடிக்கிறானா, கஷ்டப்பட்டு எழுந்து போய் கதவை திறக்கிறா. இவ்வளோ நேரமா நான் கால் பண்ணேன், நானும் தெரிஞ்சு எடுக்காமையே இருந்தேன், இப்ப எழுந்து கதவை திறக்கிற இல்லையா அப்படின்னு கேக்குறான். உள்ள போகிறதுக்கு முன்னாடி செப்பல் எடுத்து பாக்குறான். செப்பல் ஆம்பளை செப்பல் இருக்கான். அதை பார்த்த உடனே எனக்காக தான் வாங்கி வச்சியா அப்படின்னு கேக்குறான். சத்தியமா இது உனக்காக இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். செம்ம கடுப்பாயிடுறான். அப்பனா ஆம்பளை செப்பல் எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமா பொசசிவ் ஆகுறான். அப்பனா அந்த செப்பல் யாருக்காக வச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் அதை எனக்கு சொல்லு. ஒருவேளை இந்த டேபிள் ஆண்ட நின்னுக்கிட்டு எல்லாரும் ரொமான்டிக்கா போஸ் கொடுத்தீங்களே, அந்த நாயை கூட இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு போட்டோலாம் போஸ்ட் பண்ணீங்களே, அவனுக்காக வா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன் கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நான் மாத்திரை போட்டுட்டேன்னா நான் இங்கேருந்து போயிடுவல, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு, என் கூட இருக்காத, எனக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல பேசவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இவனை துரத்துறதுல இருக்கா. அவள் உன்கிட்ட என்ன சொன்னா, அவளை எதுக்காக நீ அடிச்ச அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். இவன் வேற ஒரு விதமாக கேட்குறான். இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, அவளுக்காக நீ இப்போ என் மேலே கோவப்படுறதுக்காக இங்கே வந்திருக்கியா, என்ன பழி வாங்கணுன்றதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்றான், இதை பார், இன்னமும் நீ பைத்தியக்காரத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ இன்னமும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே தான் இருக்க, அவளுக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். இவன் பொய் சொல்றான். கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஆனா இவன் பொய் சொல்றான் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறா. ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டே இருக்க நேரத்துக்கு மேக்ஸ் அந்த இடத்துக்கு வரான். மேக்ஸை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம கடுப்புல வேக வேகமா கோவமா அங்க இருந்து வெளியில கிளம்பி போயிடுறான் ஹீரோ. அப்ப ஹீரோயினுக்கு மேக்ஸ் என்ன அட்வைஸ் பண்றான் அப்படின்னு பார்த்தா, நீ தனியா இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை, தயவு செஞ்சு யாருன்னா டேட் பண்ண, இல்லைன்னா நானே உனக்கு பிளைண்ட் டேட் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவளுமே நான் யோசித்து சொல்கிறேன், நான் தூங்க போகிறேன், டயர்டாக இருக்கு அப்படின்னு அவனை அனுப்பி வச்சிடறா. வீட்டுக்கு ஹீரோ ரொம்ப சோகமாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி அந்த பொம்பளை என்னோட மருமகளை அடிப்பா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பாருங்க, அவகிட்ட அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எதுக்காக உங்கள் மருமக அவகிட்ட போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இப்போதான் ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த ஃபியான்சின்றாங்க இல்லையா, அவ இன்னமும் ஃபியான்சே எல்லாம் கிடையாது. எப்போவோ அவங்க அம்மா ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணி
நீ வந்துட்டு அவளை லவ் பண்ணுறதை விடணும், அவளை பிரேக்கப் பண்ணணும், இல்லைன்னா உனக்கு சொத்துல எதுவுமே கிடையாது, அண்ணனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேரையும் வாரிசாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுமே எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான். அண்ணனுக்கு அவனை கல்யாணமே பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அவள் யார் அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு அண்ணி. ஸோ அதனால தான் இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, உங்கள் மருமகளை அடக்கி வைங்க, இதுக்கப்புறம் என் ஆள் பக்கத்தில் கூட அவள் வரக்கூடாது, வந்தா என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் நைட்டு ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ஹீரோ நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு இன்னமும் ஜுரம் சரியே ஆகல. ஆனாலும் ஹீரோயின் எனக்கு தேவையில்லை, அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள்லயே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னும் போது யார் உன் பாய் ஃப்ரெண்டு, நேற்று வந்தானே அவனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் ஆமா அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வந்துட்டு தள்ளாடி நடந்துகிட்டு இருக்கா உடம்பு முடியாம. இவ குடிச்சிட்டு தான் நடக்கிறான்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் வந்து நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறவா அப்படின்னு பிரச்சனை பண்றான். ஹீரோ தான் ஹீரோயின் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தான் இல்லையா, அவனை பிடிச்சி குத்துன்னு நல்லா குத்தி விட்டுறான். பார்த்தா ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருந்தா போல அப்படியே மயங்கிடுறா. சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவை தூக்கிட்டு போறான். ஹீரோயினோட வீட்டுக்கே அவளை கூட்டிகிட்டு வந்துடுறான். கோட்டெல்லாம் கட்டுறானா. இவ பயந்துடுறா, என்ன பண்ணுற அப்படின்னும் போது ஆமாம் எனக்கு வந்துட்டு முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொன்ன இல்லையா, அப்போனா உனக்கும் அவனுக்கும் என்னெல்லாம் நடந்தது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு செமையாக கோவம் வந்தது. எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், மரியாதையே இங்கேருந்து கிளம்பு, ஏன் இவ்வளோ கேவலமாக நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அப்போ கரெக்டாக மேக்ஸ் கால் பண்ணுறான். அப்போனா நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உன் பாய் ஃப்ரெண்ட் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுடுறான். அந்த டைமுக்கு மேக்ஸ் என்ன உளறிடுறான் அப்படின்னு பார்த்தா, நான் பிளைண்ட் டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவன் என் கூட படித்த பையன் தான், நாளைக்கு ஈவினிங் நீ அவனை போய் கட்டாயம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் பாய் ஃப்ரெண்டு இதெல்லாம் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு ஹீரோவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போனா அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நீ போய் சொல்லி என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்க, நமக்குள்ள ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிதானே அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம கோவத்தில் இது பார் நமக்குள்ள சான்ஸ்ன்றதே இனிமே கிடையாது, அதுவும் வந்து யாரோ ஒருத்தவங்க கூட இருக்கிற யாரையும் நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன உளர்ற நீ, நான் யார் கூட இருக்கேன், நான் யார் கூடயும் இல்லை, நான் உன்னை தான் நினச்சிக்கிட்டு தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கேருந்து நீ கிளம்பல அப்படின்னா கண்டிப்பாக நான் மருந்தே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ கோவப்படுறா. அதுக்கு மேலே இவனால் இருக்க முடியாமல் அங்கேருந்து கோவமாக அவனும் கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு பயங்கரமாக டிப்ரெஷன் இருக்க போல, அதுக்காக மருந்து எடுத்துக்கிறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் அந்த மருந்து எடுத்துக்கிறா. இது விஷயம் யாருக்குமே தெரியாது. வெளியில் போனவன் மறுபடியும் திரும்பி உள்ள போறதுக்கு ட்ரை பண்றான். அதாவது ஹீரோயின் இப்போ பாஸ்வேர்டை போட்டிருப்பா, அதை இவன் பார்த்துட்டு இருப்பான். அவசரப்பட்டு வெளியில போயிட்டோம், நல்ல வேலை பாஸ்வேர்டு தெரிஞ்சது, அதனால உள்ள வர முடிஞ்சது, கோட் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போறான். அங்க போய் பார்த்தா இவ தான் டிப்ரெஷன் டேப்லெட் எடுத்துட்டு படுத்தா இல்லையா, அவளுக்கு வந்துட்டு மைண்ட்ல எதோ ஓடிக்கிட்டே இருக்கு போல. ஹீரோவை பத்தி பேசுறா, அவங்க அப்பாவை பத்தி பேசுறா, ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா சொல்றா. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதை கேட்ட உடனே எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, நீ என்னை எவ்வளவு காதலிக்கிறன்றதும் புரிஞ்சிடுச்சு, இனிமே உன்னை விட்டு எங்கேயுமே நான் போக மாட்டேன், உன் கூடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே கதை பேசி இவ்வளவு தூங்க வைக்கிறான். கிளம்பி வீட்டுக்கு போனோம், பயங்கர ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான் ஃப்ரெண்டு கிட்ட, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குடா, அதனால தான் அவ என்னை விட்டுட்டு போயிருக்கா, ஆனா இன்னுமா அவ என்னதான் லவ் பண்றா அப்படின்னு சொல்றான். மேக்ஸ் சொன்னா இல்லையா, அவரை பாக்கிறதுக்காக ஹீரோயினும் மறுநாள் கிளம்பி போயிடுறா. கண்டிப்பா வந்துட்டு நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாதான் ஹீரோ தொல்லை பண்ணாம இருப்பான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா செரியை கூட்டிட்டு வந்து நிக்கிறான். டேய் அம்மாவை எவனோ ஒருத்தன் வந்துட்டு அப்படியே கிட்னாப் பண்ணி போயிடுவான் போல இருக்கு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், கொஞ்சமாச்சும் அப்பா மேல கருணை, உன்னை வச்சுதான் உங்க அம்மாவை என்னால மடக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் சரி எங்க போற, போகாத போகாத அப்படின்னு சொல்லி இவனே கழட்டி விட்டுடுறான். விட்டுட்டு அப்படியே குரல் கொடுத்துக்கிட்டே சும்மா பின்னாடியே போறான். ஹீரோயினுக்கு அவளோட நாயை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். இந்த நாய் உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பிளைண்டட் பையன் கேட்கும் போது, ஆமா இவ தான் அந்த நாய்க்கு அம்மா, நான் தான் அப்பா அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னது அம்மா அப்பாவா அப்படின்னு அவனுக்கு ஷாக் ஆயிடுது. நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் கிளம்புங்க, இங்க இது மரக்காயன்றது வந்துருச்சு, அதனால நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னும் போது என்னோட டைமை நீங்க எதுக்காக வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். உடனே ஆமா உன்னோட டைம் வேஸ்ட் தான் பண்றா, ஏன்னா அவளுக்கு ஆள் தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி ஷோல்டர்ல கை போட்டு நிக்கிறான். அவ்வளவுதான், அந்த மாப்பிள்ள காண்டாயங்க இருந்து கோவமா போயிடுறான்.
எதுக்காக இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, ஆமா நீ கூட தான் என்ன லவ் பண்ணிக்கிட்டு என்ன மனசு பூரா வச்சுக்கிட்டு நீ இன்னொருத்தனை பார்க்கறதுக்காக இங்க வந்து மேக்கப் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இல்லையா, அதை விட இது பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். நீ இன்னைக்கு என்ன கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டு வந்து ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு என் கூட நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது முடியாதுன்னு சொல்றா. இது வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், கண்டிப்பா அதுக்கு நீ முடியாதுன்னா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். உங்க அம்மாவை இன்னைக்கு நைட்டு நான் கண்டிப்பா கரெக்ட் பண்ணிடுவேன்டா அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவோட அண்ணாவை காட்டுறாங்க. இவர் தான் அண்ணா, இவர் தான் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனா இன்னமும் ஹீரோ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. இதே பார்ட்டிக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் கூட வந்திருக்காங்க. வந்திருக்க இடத்துல ஹீரோயின் கிட்ட ஒருத்த செமையா வழிறான். ஏன் கிட்ட நீங்க வந்து வேலை செய்றீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா பிட்டு போட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு செமையா காண்டாயிடுதாடே, நான் பக்கத்துல இருக்கும் போதே இவ்வளவு கேள்வி கேட்கிறியடா அப்படின்னு சொல்லி காத்துறான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகும்போது மறுபடியும் அவ வந்துடுறா. வந்த உடனே என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எதுக்காக நீ அவன் கூடயே தெரியுற, நான் தான் சொன்னேன் இல்லையா அவன் கூட இனிமே வராத அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட தகுதி தராதரம் என்ன, உன்னோட தகுதி தராதரம் என்ன, எங்க குடும்ப மானமே போகுது அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எதையும் மதிச்சா மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் கொடுத்த காசை வேண்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீ வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இப்ப நான் புதுசா ஒரு செக்கை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுல எவ்வளவு வேணுமோ நீயே எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு செக்கை கொடுக்குறா. ஹீரோயினும் வாங்கி பேக்ல வச்சுக்கிறா. ஏன்னா ஆல்ரெடி நோ சொல்லிதான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆனா பர்ஸ்ல தூக்கி வச்சதுக்கு அப்புறமா பலாருன்னு வந்து கண்ணத்திலேயே ஒண்ணு வைக்கிற. அடி பாவி, காசையும் வாங்கி என்னையே அடிக்கிறியா அப்படின்னு இவ கோவப்படுறா. பேசிக்கா என்ன நடக்கும், எப்பயும் வில்லி தானே ஹீரோயினை புள்ளி பண்ணுவாங்க, இதே நடந்துகிட்டு இருந்தா எப்படி, அதனால ஹீரோயினை என்ன பண்றான்னு பார்த்தா அவளையே அடிச்சுக்கிட்டு கிளாஸை உடைச்சு அவளையே கிழிச்சுக்கிட்டு இவ தான் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றா. ஹீரோ வேக வேகமா அதை எடுத்துக்கு வரான். வந்த உடனே பிடிச்சா அவளுக்கு அன்னிக்காரி ஒரு தள்ளுறான். ஆனா அண்ணனும் அங்கேயே இருக்கான் இல்லையா, அண்ணன் சப்போர்ட்டுக்கு வந்துடுறான். எல்லாரும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இவ இந்த செக்கை எடுத்து இதை கொடுத்து உன் பக்கத்திலேயே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, நான் வந்து இந்த செக் எனக்கு வேணான்னு சொன்னேன், அதுக்காக என் கையை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றா. அன்னிக்காரி உடனே அடிப்பாவி, ஹீரோயினா இருந்துகிட்டு இந்த நடிப்பு நடிக்கிறியேடி அப்படின்னு சொல்லி, நான் செக்க கொடுத்தது என்ன உண்மைதான், கையெல்லாம் கிழிக்கல அவளாதான் கிழிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றா. இதை யாருமே இங்க நம்ப மாட்டாங்க. ஏன் இவ்வளவு கேவலமான பொய் சொல்ற அப்படின்னு ஹீரோவை கத்துறான். செமையா கடுப்பான ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட பர்ஸை வாங்கி தூக்கி அப்படியே அவ மேல அடிக்க ட்ரை பண்றான். ஆனா அண்ணங்காரனுக்கு அவ மேல ரொம்ப பாசம் போல அப்படியே நடுவுல பூந்து காப்பாத்திடுறாரு பொண்டாட்டிய. இனிமே அவளை எதனா பண்ணணும்னு ட்ரை பண்ண, அன்னைக்குதான் உன்னோட வாழ்க்கையில கடைசி நாளா இருக்கும் பாத்துக்கோ, இதுக்கப்புறம் யாரு உனக்கு துணைக்கு நின்னாலுமே அவங்களுமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்திட்டு அங்க இருந்து ஹீரோ போயிடுறான். ஹீரோக்கு முன்னாடியே ஹீரோயின் வெளியில வந்துட்டு இருப்பான். அப்ப வந்து முதல்ல ஒருத்தன் கடலை போட்டிருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, வாங்கல நானே உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உனக்கு இங்க அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல, அதுக்கப்புறம் நாங்க இதுக்கு இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட எடுத்துட்டு வந்து பக்கத்துல நிக்கிறானா. இது பாரு, எதா இருந்தாலும் சரி அந்த பொண்ணு சூஸ் பண்ண விடு, அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னா அவ உன் கூட வரப்போறது இல்ல, என்ன பிடிச்சிருந்தா ஏன் கூட வரப்போறா அவ்வளவுதானே, எதா இருந்தாலும் அந்த பொண்ணு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நீங்களே என்ன டிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாளா. இவன் பிடிச்சி இழுத்துக்கிறான். அப்படியெல்லாம் விட முடியாது, நீ என் கூட தான் வந்தாக்கணும், உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே, அந்த பொண்ணு என் கூட தானே வரேன்னு சொல்லுது, நீ எப்படி தடுப்ப அப்படின்னு அவன் கோவப்படுறான். அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, மரியாதை இங்கிருந்து போயிட்டு உயிரோட இருக்கணும்னா இதுக்கு மேலே நீ அவளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறத நான் சும்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டுறானா. அதுக்கு பயந்து அவனும் அங்கிருந்து போயிடுறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை பாரு, நீ எனக்காக சண்டை போடுற அளவு நான் ரொம்ப நல்லவெல்லாம் இல்லை, நானாக தான் என் கையை கிழிச்சுக்கிட்டு நானாக தான் அவகிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னும் போது, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ண, உன்னை காயப்படுத்திக்கிட்டு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, உனக்கு பண்ணணும்னா நீ அவளை காயப்படுத்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றான். எனக்கு உன்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், தயவு செஞ்சு என்னை இறக்கி விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்றா. முடியவே முடியாது, நான் இப்போ உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நான் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்கு, நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவ எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கற மாதிரி இல்லை. அவன் கார் எடுத்துடுறான். கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு மருந்து போடுறான். அப்ப ஹீரோயின் கேட்கிறா, என்ன இப்ப பேசணும்னு நீ சொன்ன, தயவு செஞ்சு சீக்கிரம் பேசி முடிய அப்படின்னும் போது, அப்பாடா 4 வருஷம் கழிச்சு இப்பயாவது என்கிட்ட உனக்கு வகை திறந்து இந்த விஷயத்த பேசணும்னு தோணுச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன், என்னை எதுக்கு பிரேக்கப் பண்ண அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு
கேட்குறான். எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி கோவத்துல படபடன்னு இப்பதான் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றா. இப்பதான் ஹீரோக்கே இந்த விஷயம்லாம் தெரியுது. இப்பயாவது நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்க அப்படின்றது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாமே உண்மைதான். ஆனால் வந்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுவும் உண்மை. நான் அவளை கல்யாணமும் பண்ணிக்கல. அவளை என் அண்ணங்காரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னும் போது நீ எதுக்காக அப்போ வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. என் அண்ணன் ஃபாரின்ல இருந்தான். வேற வழியே இல்லைன்றதுக்காக அவள் கூட நான் போக வேண்டியதாக இருந்தது. என் மொத்த சொத்துமே வந்து அவங்களுக்கே போயிடுச்சு. இனிமேல் எனக்கு அந்த கம்பெனியில் எந்த உரிமையும் கிடையாது. நான் ஜஸ்ட் வேலை செய்கிறேன், சம்பளத்துக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் ஹீரோயினுக்கு எல்லா உண்மையுமே புரிய வருது. இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோ கேஸ் பண்ணுறான். அதோட ஹீரோவும் ஹீரோயினும் மறுநாள் காலையில் ரொம்ப சந்தோஷமாக எழுந்துக்கிறாங்களா. அப்போதான் ஹீரோட அம்மா ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோயினோட மூஞ்சே மாறிடுது. அண்ணி இருக்கா இல்லையா, அவளோட அம்மாவுக்கு பர்த்டேவா, அதனால இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் நான் கூட்டிகிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். என்னவோ பண்ணித்தோல அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சரி, நைட்டு நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் ஹீரோவுக்காக சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. நைட்டு அந்த டின்னருக்கு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வர்றது பார்த்த உடனே அன்னிக்காரி மூஞ்சி மாறி போயிடுது. அண்ணங்காரன் உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி எதுக்காக இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கோவப்படுறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ எதுக்கு உன் பொண்டாட்டியை கூடி வச்சுன்னு சுற்றுற? அந்த மாதிரி தான் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டு எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வருவேன். அதை கேள்வி கேட்குற உரிமை யாருக்குமே இங்கே கிடையாது அப்படின்னு இவன் கோவப்படுறான். இப்போதான் அம்மாக்காரி அந்த இடத்துக்கு வரா. நீ வந்து எங்களை அசிங்கப்படுத்தணும், எங்களை கோவப்படுத்தணுன்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எதுக்காக இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எடுத்து ஹீரோயின் மேலேயே கடைசுறாங்க. வர சொன்னீங்கன்றதுக்காக தான் வந்தேன், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நைட்டு ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஃபைலை ரொம்ப டீப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் போன உடனே மூடி வச்சிடறான். அப்போ தான் வந்துட்டு அண்ணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எதுக்கு உங்கள் அண்ணிக்கிட்ட அவ்வளோ ஆஷா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவளுக்கும் பர்சனலாக எதுவுமே கிடையாது. ஆனால் நான் அவளை லவ் பண்ணுற மாதிரியும் அவளை டேட் பண்ணுற மாதிரியும் எங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி ஊர் பூரா சொல்லிக்கிட்டு தெரியுறா. ஆனால் அதே நேரத்துக்கு இது எல்லாமே என் அண்ணனுக்கும் தெரியும். அவன் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. அவன் வந்து அவளை உயிர்க்குயிராக காதலிக்கிறான். அவனை அவள் ஏமாற்றிக்கிட்டு தெரியுறா. இத்தனைக்கும் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாமல் அவன் 5 அபார்ஷன் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு அண்ணியை பற்றின விஷயம் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஹீரோயின் இப்போ தான் நான் இவ்வளோ நாளும் உன்னை தப்பாகவே நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு இதுக்கு மேலே நான் என்றைக்குமே உன்னை புரிஞ்சுக்காம நடத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு செரியை வாக்கிங் கூட்டிகிட்டு வெளியில் போகிறாளா. அந்த டைமுக்கு அன்னிக்காரி எதிர்க்க வந்து நிற்கிறா. ஹீரோ சொன்னா இல்லையா, அதே மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் இவ ஒப்பிக்கிறா. நீ வந்து என்னதான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே வாழ்ந்தாலும் அவன் வந்துட்டு மாசத்துல 20 நாள் என்ன தேடி தான் வருவான் நைட்டு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால அவள் கூலாக சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்கா. சரி இவ ரொம்ப கூலா இருக்கா அப்படின்றதுனால அப்பதான் இவ எப்படி தாக்குறா அப்படின்னு பார்த்தா, உங்க அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்ததே, அது எல்லாம் கரெக்டாக தான் நடந்ததா? உண்மையாகவே வந்துட்டு உன்னோட லவருக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதா என்ன? போய் அவனை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ நைட்டு ஒரு ஃபைல் படிச்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா, அது வேற எதுவும் இல்லை, இவங்க அப்பாவோட மெடிக்கல் ரெக்கார்டு தான். அதாவது வந்துட்டு இவ அன்னிக்காரி இருக்கா இல்லையா, அவ காசு கொடுத்து அந்த ஆப்ரேஷனே ஒழுங்காக நடக்காத மாதிரி பண்ணியிருக்கா. நினச்சிருந்தா அவரை காப்பாற்றிருந்துருக்கலாம். ஆனால் டாக்டர்ஸ் வந்து இவகிட்ட காசு வாங்கினதுனால அவரோட உயிரை போகிற அளவுக்கு மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துக்கு அங்கே பார்க்கும்போது ஹீரோயினோட பிரேஸ்லெட்டை ஹீரோ எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்துருப்பான் இல்லையா, அதுவுமே அங்கே இருக்குது. இவன் எல்லாமே தெரிஞ்சும் என்னை ஏமாற்றிட்டான் மறுபடியும் அப்படின்ற மாதிரி இவளுக்கு செம கோவம். ஹீரோ வந்து பார்த்து கண்டுபிடிச்சாரான், ஹீரோயின் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டிப்ரெஷனில் பயங்கரமாக அப்படியே தலையெல்லாம் சுற்றி போய் கண்ணெல்லாம் செவந்து போய் நின்றுகிட்டு இருக்கா. என்ன ஆச்சு, தயவு செஞ்சு என்னை ஒரே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண விடு அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே தெரிஞ்சு நீ மறைச்சிட்ட அப்படின்னு கோவப்படுறா. அவளுக்கு டிப்ரெஷன் அதிகமான வந்து மயக்கம் வந்துடும் இல்லையா, அதே மாதிரி மயக்கம் வச்சு விழுந்துடுறா. இப்பதான் ஹீரோ வந்துட்டு கேட்குறான், மறைக்காம உண்மையை சொல்லி நீ வந்துட்டு வேற ஏதோ மாத்திரை சாப்பிட்ற, அது என்னது அப்படின்னு கேட்கும் போது இப்பதான் ஹீரோயின் வந்து எல்லா உண்மையும் சொல்றா. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா வந்து பயங்கரமான டிப்ரெஷன்ல ஆயிட்டேன். அந்த டைமுக்கு எனக்கு ஆறுதலா நீயும் இல்லை,
அதனால தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த பிரேஸ்லெட் உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது, நான் முட்டாள்தனமா பொறாமையில் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் இப்போதான் வந்து அவரை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு ஆதாரம் கிடைக்கல. ஆதாரம் கிடைக்காம நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருவாங்க. கொஞ்சம் பொறுமையாயிரு, எனக்கு டைம் கொடு அப்படின்னு கேட்குறான். இப்போ ஹீரோ வந்துட்டு பயங்கர கொலை வெறியாக இருக்கான் அன்னிக்காரி மேலே. அதனால இவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவளை பற்றின தப்பான விஷயத்தை எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே மீடியாவுக்கு கொடுத்துடலாம், எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறான். அவள் எத்தனை பேர் கூடலாம் இருந்திருக்கா அப்படின்றதெல்லாம் ஆளை ஃபாலோ பண்ணி ஹீரோ வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருக்கான். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மீடியாவில் வந்துடுது. இப்போ தான் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்குறாங்க. அண்ணன்காரன் வந்துட்டு டைரெக்டாக தம்பியை கேட்குறான், நீ தானே இதெல்லாம் பண்ண, அவன் மேலே இருக்க கோவத்தில் தானே இந்த மாதிரி முட்டாள்தனமாக எதோ பொய்ய பொருளையை கலப்பி விடுறா அப்படின்னு அவர் கேட்குறாரு. பொய் பொருள் எல்லாம் கிடையாது, இது எல்லாமே ஒரிஜினல், நீ எங்கே வேணாலும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன், இதை பாரு, லவ் பண்ணலாம், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணலாம், முட்டாள்தனமாக லவ் பண்ணக்கூடாது. அவள் உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா, உன்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா, உனக்கு தெரியாது, உன் மனசு கஷ்டப்படும்னு நான் இவ்வளோ நாள் சொல்லலை, ஏன் பின்னாடியே அவள் சுற்றிக்கிட்டு இருக்கா, அதுக்கப்புறமும் நீ வந்து அவளை லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கனா, அது உன்னோட முட்டாள்தனம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ தான் அம்மா பார்க்கறதுக்கு வராங்க ஹீரோவை. வந்த உடனே வந்து லெவன்னு கத்துறாங்க, என் மருமகளை எப்படா நீ அசிங்கப்படுத்துவ அப்படி இப்படின்னு. அப்போ உடனே இவன் என்ன சொல்றேன்னா, உங்க மருமக இதெல்லாம் பண்றான்னு தெரிஞ்சோ நீங்க சும்மா தான் இருக்கீங்கல்ல, அப்பனா எங்களோட சந்தோஷத்துக்கு மேலேயும் எங்களோட வாழ்க்கை மேலேயும் உங்களுக்கு கொஞ்சமா அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். என்னது நம்மளோடயா? உன்னோட வாழ்க்கை மேலே எனக்கு என்னைக்கும் அக்கறை இருந்ததே இல்லை. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து நீ தகாத முறையில் பிறந்த பையன், நீ என்னோட பையன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான், ஆமாண்டா, உங்கள் அப்பா வந்து வெளியில் போய் எங்கேயோ உன்னை பெற்று கொண்டு வந்தான், அவனையும் நான் தான் வளர்க்க வேண்டியதாயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் நான் உன்னை என்னோட பிள்ளையா பார்த்ததே இல்லை. நான் வந்துட்டு உன்னை எப்போவுமே ஏதோ நெஞ்சு மேலே பாரங்கள் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதனால தான் ஒரு நாள் நான் உன்கிட்ட சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. இப்போவும் கடைசியாக உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான்றது தெரிஞ்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த சொத்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எழுதி வாங்கின பற்றியா, அது ஒன்றுத்துல தான் எனக்கு சந்தோஷமே உன்னால அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறா. உட்காந்துக்கிட்டு ஹீரோ ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே அவனோட சுயநினைவே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். அது பார்த்த உடனே ஏதோ பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஹீரோ எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லி பயங்கரமாக அழறான். அதே நேரத்துக்கு வந்துட்டு இனிமேல் யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது இல்லையா, என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி மருமக வேணும், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருமக வேணும்னு, இனிமேல் நீயும் நானும் மட்டும்தான் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் அர்ஜென்ட்டாக வந்துட்டு போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறான். அந்த போர்ட் மீட்டிங்கில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இந்த சிஇஓ போஸ்ட்டையும் நான் ரிசைன் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு கொஞ்சோண்டு ஷேர் இருக்குது, அது எல்லாத்தையுமே என் அண்ணன் மேலே எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ணங்காரனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவன் வந்து ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லேயே பார்த்தா அண்ணங்காரன் டிவோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டான். என்ன நீ இப்படி பண்ணுற, என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி சீனெல்லாம் போடுறா. நம்பிக்கை இல்லை, ஏன்னா எல்லாமே ப்ரூஃபோடு நிரூபிக்கப்பட்டுச்சு, நீ பண்ண தப்பு, அது எல்லாத்தையும் ஒத்துக்கோ, நீ ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலேயும் நான் முட்டாள்தனமாக உன்னை காதலிக்க விரும்பல, என்னோட வாழ்க்கையை இதுக்கு மேலேயும் அழிச்சிக்க விரும்பல அப்படின்னு சொல்கிறான். அதோட இவளுக்கும் வேற வழியில் சைனும் போட்டு கொடுத்துட்றா. ஆனால் இப்போ இவ ஹீரோ மேலே தான் கொலை வெறியில் இருக்கா. ஹீரோ வந்துட்டு எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு நிம்மதியாக இப்போ தான் வந்திருக்கான். சீக்கிரமாக வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எங்கே நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் போக்கே வாங்கிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கா. அப்போ அன்னிக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கத்தி எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை குத்திடுறா. அவ்வளோதான், அங்கேருந்து அப்படியே உருண்டு அவன் வந்து ரிவரில் விழுந்துடுறான். ஹீரோ கத்தின சவுண்டை கேட்டு ஹீரோயின் பயந்துடுறா. ஹலோ ஹலோன்னு காத்துறான். அவன் ஃபோன் எங்கேயோ போட்டுட்டான் போல, பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறா. ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு தான் போறா. அங்கே போய் பார்த்தா அவன் எடுத்துகிட்டு வந்த புக்கே பூராவும் ரத்தமாக இருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அதோட ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே ஹீரோ கிடைக்கவே இல்லை. ஹீரோயினும் காத்துக்கிட்டே இருக்கா ஹீரோ வருவான் அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு வரான். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் சொந்தமாக சுய உழைப்பில் வாங்கின எல்லாமே உங்களை தான் சேரும் அப்படின்னு சொல்லி எப்போவோ உயில் எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்டும் கொடுக்குறாங்க. இவன் ஹீரோவோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருப்பா இல்லையா, அப்பவும் அந்த நம்பரில் இவன் மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருப்பான் ஹீரோயினுக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்து படித்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. ஒரு நாள் கண்டிப்பாக அவன் நம்மளை தேடி வருவான், நம்ம அவனுக்காக டெய்லி இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக நாய் வேகமாக இழுத்துக்கிட்டே ஓடுது. ஐயோ 2 பேரும் தண்ணியில் விழ போகிறோம், தயவு செஞ்சு நில்லு அப்படின்னு இவளும் பின்னாடியே ஓடுறா. பார்த்தா நீ எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு தெரியும், இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டை முடிக்காமல் வர முடியாது இல்லையா, அதனால தான் என்னோட பொண்ணெல்லாம் ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ எதிர்க்க நிற்கிறான். அவ்வளோதான், ஹாப்பி எண்டிங்கோடு இந்த ட்ராமாவும் முடியுது. ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.